ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ் பிரைட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா பன்னீர் ஸ்டஃப்டு பரோட்டா. இதுக்கு நான் கொஞ்சம் மைதா எடுத்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா 2 ஆனியன், ஒரு டொமேட்டோ, 2 க்ரீன் சில்லி, ஒரு கொரியாண்டர், அப்புறம் கொஞ்சம் பன்னீர். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, கொரியாண்டர் எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேணும்னா க்ரீன் சில்லியையும் நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி இருக்கிறதுனால என்னால் ஃபைனாக சாப் பண்ண முடியல, நான் சும்மா கீரி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபைனாக எல்லாத்தையும் சாப் பண்ணி எடுத்துகிட்டு பன்னீரையும் நல்லா ஃபுல்லாக ஃபைன் சாப்பிங் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் நான் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஓரளவு நம்ம அந்த கலர் ஷேட் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். அந்த ஷேட் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் கறி லீவ்ஸும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு ரெடியானதுக்கப்புறம் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் கறி லீவ்ஸும் போட்டோன்னே அந்த கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு தெரியுது இல்லையா? அந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம டொமேட்டோவும் க்ரீன் சில்லியும் சேர்த்தே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சால்ட் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அதில் பன்னீரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 பேருக்கு தான் ரெடி பண்ணுறேன்றதுனால கொஞ்சமாக செய்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பன்னீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். ஆல்ரெடி பன்னீர் சீக்கிரம் குக் ஆகிடும். நம்ம ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிறதுனால 2 மினிட்ஸே போதும். மேலே கொரியாண்டரை அப்ளை பண்ணிட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ பரோட்டாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா மைதா, அதை எடுத்து பரோட்டா ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, கொஞ்சம் மீடியம் சைஸ் இருந்தால் போதும்னா மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லை பெருசாக வேணும்னா பெருசாக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்களுக்கு பவுடர் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட தேய்க்கலாம். நம்ம ஆயில் விட்டுருக்கிறதுனால நல்லா தான் வரும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு செய்கிற மாதிரியே நல்லா தேய்ச்சிட்டு அதில் நடுவில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ தேய்ச்சாச்சு. இதில் அந்த நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சோம் இல்லையா, நீங்கள் நார்மலாக அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சு கொஞ்சம் ஆற வச்சுருங்க. ரொம்ப சூடாக வைக்க வேண்டாம். ஆற வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஸ்டஃபிங்கை இதில் வைக்கணும். இந்த ஸ்டஃபிங் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கேப் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்படி கேப் இருந்துச்சுன்னா நம்ம தேய்க்கும்போது அது மசாலாலாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ இதை தேய்க்கணும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு தேய்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தேய்ங்க. அது மாதிரி இடையில பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது நம்ம உள்ளே உள்ள அந்த ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். தேய்க்கும்போது ஸ்லோவாக தேய்க்கணும். ஏன்னா அது உள்ளே உள்ள அந்த ஸ்டஃபிங் அந்த ஏர் டைட்னால் வெளில வந்துடும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தேய்க்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பரோட்டாவை தவாவில் போட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். ரொம்ப எண்ணெய் விட வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டஃபிங்லேயும் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். பரோட்டா மாவு மிக்ஸ் பண்ணுறப்பையும் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு ஸ்பூன் விட்டாலே போதுமானது. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போது நம்மளோட பன்னீர் ஸ்டஃப்டு பரோட்டா ரெடி. இது குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு எதுவும் சைட் டிஷ் இல்லாமையே குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதனால் இது ஒரு ஈஸியான மெத்தட். இப்போ இந்த பன்னீர் ஸ்டஃப்டு பரோட்டாவை பிளேட்டில் வச்சு எங்கள் வீட்டு குட்டி சாப்பிட போகிறான். இதுக்கு நம்ம ப்ளைன் சால்னா ப்ளஸ் ரைத்தா நல்லாயிருக்கும் இதோட காம்பினேஷன். அவ்வளோதான், பன்னீர் ஸ்டஃப்டு பரோட்டா ரெடி. தேங்க்யூ.